டிரம்பின் வெற்று மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம், அவையிலேயே அலறவிட்ட ஈரான். முடக்கப்பட்ட ஈரானின் $12 பில்லியன், மீண்டும் போர் உருவாகும் அபாயம். வளைகுடா போர் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய பதற்றத்தை தணிப்பதற்காக உலக நாடுகள் ஆவலோடு எதிர்பார்த்த அமெரிக்கா ஈரான் இடையேயான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் நடந்து முடிந்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே அணுசக்தி மற்றும் சொத்து முடக்கம் தொடர்பாக பல்வேறு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் பேச்சுவார்த்தை முடிந்து வெளிவந்த பிறகு இரு நாடுகளும் முற்றிலும் முரணான தகவல்களை வெளியிட்டு உலக அரங்கத்துல பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் மறுபுறம் வளைகுடா பிராந்தியத்துல போர் பதற்றம் குறைந்த பாடில்லை. அங்கு தற்பொழுது என்ன நடக்கிறது என்பது பற்றிய முழுமையான தகவல்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சுவிட்சர்லாந்தின் பர்கன்ஸ்டாக் ரிசார்ட்ல நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையேயான 14 அம்ச உடன்படிக்கைகள்ல கையெழுத்திட்டதை தொடர்ந்து இந்த தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மிரட்டல்களுக்கும் நிபந்தனைகளுக்கும் ஈரான் சற்றும் பணியாமல் பிடிவாதம் காட்டி வருவது வளைகுடா பிராந்தியத்தில் அடுத்த கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் வலைதள பக்கத்துல ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் அடைக்க நினைத்தால் கடந்த வாரம் நடத்தியதை விட மிக கடுமையான தாக்குதலை அமெரிக்கா நடத்தும் அப்படின்னும், நீங்கள் உங்கள் சொந்த நாட்டிற்குள் கூட திரும்ப முடியாது என்றும் ஈரானுக்கு பகிரங்கமான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இந்த நிலையில போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொண்டு வாஷிங்டன் திரும்பிய அமெரிக்க துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் ஈரான் முடக்கப்பட்ட சொத்துக்கள் எதுவும் உடனடியாக விடுவிக்கப்படாது என்று மிக திட்டவட்டமாக கூறியிருக்கார். வரக்கூடிய நாட்கள்ல ஈரான் சர்வதேச அரங்கில் காட்டக்கூடிய தொடர் முன்னேற்றம் மற்றும் அவர்களின் எதிர்கால பொறுப்புகளின் அடிப்படையிலேயே சொத்துக்களை விடுவிப்பது அமையும் அப்படின்னும், அவர்களின் வெறும் வெற்று வாக்குறுதிகளை நம்பி அமெரிக்கா ஒருபோதும் அவசரப்பட்டு செயல்படாது அப்படின்னு கூறியிருக்காரு. மேலும் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வாளர்களை தங்களுடைய நாட்டுக்குள் அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள வான்ஸ், அந்த ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் சென்ற பிறகு எவ்வாறு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கண்காணித்த பின்னரே தங்களின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அமையும் அப்படின்னு விளக்கியிருக்காரு. ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்துக்களை ஈரான் அரசாங்கம் முற்றிலுமாக மறுத்திருக்கு. நாங்கள் எந்த புதிய நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், வழக்கமான பழைய நடைமுறைப்படியே ஆய்வுகள் நடக்கும் அப்படின்னு ஈரான் கராராக கூறிட்டாங்க. மேலும் இதற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய ஈரானோட நாடாளுமன்ற தலைவர் முகமது பாகர் காலிஃபாஃப், அமெரிக்கர்களின் வெற்று மிரட்டல்களை நாங்கள் ஒருபோதும் ஈரான் மதிக்கப் போவதில்லை அப்படின்னும், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறி ட்ரம்ப் நிர்வாகத்தின் மிரட்டலை அதிரடியாக நிராகரிச்சிருக்காரு. மேலும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதையாக இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் நீரிணையை தற்காலிகமாக திறந்துவிட ஒப்புக்கொண்டாலும் அதன் முழு நிர்வாக கட்டுப்பாடும் தங்களின் கீழ்தான் இருக்கும் என்று ஈரான் அறிவித்துள்ளதுடன், ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஆதரவாக லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை அமெரிக்கா உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கு. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவின் கடுமையான பொருளாதார தடைகள்ல இருந்து ஈரானின் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதிக்கான தடைகளை அமெரிக்க நீதித்துறை 60 நாட்களுக்கு தற்காலிகமாக நீக்கியிருக்கு. இதன் மூலம் ஈரான் தன்னுடைய எண்ணெயை, அதாவது சீனா போன்ற நாடுகளுக்கு விற்று அதனை பணமாக்க தொடங்கியுள்ளது. இருப்பினும் இந்த 60 நாட்களுக்குள் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டங்களை முழுமையாக கைவிடாவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும், அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் அவர்களின் தலைகளின் மீது மீண்டும் குண்டுகளை வீசுவோம் என்றும் ட்ரம்ப் தன்னுடைய பாணியில எச்சரிச்சிருக்காரு. ஒட்டுமொத்தத்துல ட்ரம்ப் நிர்வாகம் தன்னுடைய கொள்கையின்படி ஈரானை பணிய வைக்க நினைக்கிறது. ஆனால் ஈரானோ அமெரிக்கா விதித்த தடைகளை தற்காலிகமாக நீக்க வைத்துவிட்டு ட்ரம்பின் ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு அஞ்சாமல் தொடர்ந்து சவால் விட்டு வருகிறது.
இந்த நிலையில தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் சொத்துக்களோட துல்லியமான மதிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அப்படி இருந்தாலுமே ஒரு தோராயமாக ஈரானோட மதிப்பு 100 பில்லியன் டாலரை தாண்டும் அப்படின்னு கூறப்படுது. இந்த முடக்கப்பட்ட சொத்துக்களை தற்பொழுது அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் மிக முக்கிய மையப்புள்ளியாக விளங்கி வரக்கூடிய வேளையில தங்களின் சொத்துக்களை உடனடியாக அதுவும் முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்பதே ஈரானோட முதன்மையான ஒரு கோரிக்கையாக இருக்கு. இருப்பினும் சுவிட்சர்லாந்துல இத்தகைய தூதரக பேச்சுவார்த்தைகள் இழுபறியிலை நீடித்தாலும் வளைகுடா பிராந்தியத்தின் முக்கிய கடல்வழி பாதையாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையில ராணுவ நடமாட்டங்கள் குறைந்தபாடு கிடையாது. சர்வதேச கப்பல் போக்குவரத்து நடைபெறக்கூடிய முக்கிய பாதைகள்ல அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் போர்க்கப்பல்களை தொடர்ந்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அதே வேளையில மறுபுறம் ஈரான் தன்னுடைய கடற்படை மற்றும் ஏவுகணை பிரிவுகளை தயார் நிலையில வைத்து எல்லையோர பகுதிகளில் தற்காப்பு முயற்சிகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஒட்டு மொத்தத்துல இந்த இரு நாடுகளின் ராஜதந்திர மோதல்களால் வளைகுடா பிராந்தியத்துல அமைதி திரும்புமா அல்ல போர் பதற்றம் மேலும் அதிகரிக்குமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற உலக செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.